அண்மைச் செய்தி. தொகுதி வரையறை மசோதாவை அறிமுகம் செய்ய மக்களவையில் வாக்களிப்பு. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 850 அதிகரிப்பதற்காக மசோதாவை அறிமுகம் செய்ய எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 850 அதிகரிப்பதற்காக மசோதாவை அறிமுகம் செய்ய எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த விரிவான தகவல். ஜனனி, நாடாளுமன்றத்துல 3 முக்கியமான மசோதாக்களை தாக்கல் செய்வதற்காக இன்று தொடங்கி அடுத்த 2 தினங்களுக்கு நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளுமே சிறப்பு கூட்டத்தொடராக நடைபெற இருக்கிறது. இதுல முக்கியமான மசோதா என்பது இந்திய அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா 2026. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதே போல யூனியன் பிரதேசங்கள்ல தொகுதி மறுவரையறை பணிகளை மேற்கொள்வதற்கான மசோதா. இந்த மசோதாவை இன்று நாடாளுமன்றத்துல மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட இருவருமே அறிமுகம் செய்து வைத்தார்கள். இந்த மசோதா மீதான விவாதம் நடத்தப்படுவதற்கான குரல் வாக்கெடுப்பு மற்றும் செயலிகள் மூலமான அந்த வாக்கெடுப்பு என்பது நாடாளுமன்றத்துல நடைபெற்றது. இந்த குரல் வாக்கெடுப்பு என்பது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில 207 மக்களவை உறுப்பினர்கள் இது மசோதாவை அறிமுகம் செய்வதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்துல 126 உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இதனுடைய சமீபத்திய முடிவு என்பதை நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். அந்த அறிவிப்பின்படி மொத்தம் 251 உறுப்பினர்கள் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில அறிமுகம் செய்து அதன் மீதான விவாதத்தை தொடங்குவதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 185 மக்களவை உறுப்பினர்கள் இந்த மசோதா வேண்டாம் என எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் பெரும்பான்மை அடிப்படையில பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 251 உறுப்பினர்கள் இந்த மசோதாவை விவாதத்திற்கு கொண்டு வர ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்துல இந்த மசோதா மீதான விவாதம் என்பது தொடங்க இருக்கிறது. தற்போதைய நிலையில இந்தியாவினுடைய மொத்த மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 543. 1970-71 காலகட்டங்கள்ல இது நிர்ணயம் செய்யப்பட்டு 76 மக்களவை தேர்தலில் இருந்து இது இப்போது வரை நடைமுறையில் இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகை விரிவாக்கம், மக்கள் தொகை அடர்த்தி உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் அடிப்படையில இந்த மக்களவை எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு இந்த சட்ட திருத்த மசோதா என்பதை இந்த 3 நாட்களுக்குள்ள நிறைவேற்றுவதற்கான ஆயத்த பணிகள்ல மத்திய அரசு ஈடுபட்டு வரக்கூடிய நிலையிலே இந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு ஆதரவாகவும் தென் மாநிலங்கள் பெரும் பாதிப்பை சந்திக்க கூடும் என பல்வேறு மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள். இன்றைய தினம் கூட அறிமுகம் செய்யப்பட்ட உடனே சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய குழு தலைவர்கள் நாடாளுமன்றத்துல இந்த மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றெல்லாம் குரல் கொடுத்தார்கள். இருப்பினும் கூட இந்த மசோதா என்பது பெரும்பான்மை அடிப்படையில ஏற்றுக்கொள்ளப்படும், அதன் அடிப்படையில விவாதம் தொடங்கும் என்று மக்களவை சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். அடுத்த 3 நாட்கள் இன்று தொடங்கி இந்த சிறப்பு கூட்டத்தொடர் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இதுல முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொகுதி மறுவரையறை மசோதா என்பது ஒன்று குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்படும் அல்லது மீண்டும் குரல் வாக்கெடுப்பு நீண்ட விவாதங்களுக்கு பிறகாக குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு நாடாளுமன்றத்துடைய நிலை குழுவுக்கு அனுப்பக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் 2029 மக்களவை தேர்தலுக்கு முன்பாக தொகுதி மறுவரையறை பணிகளை முடித்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை 850 உயர்த்தி அதன் அடிப்படையில மக்களவை தேர்தலை சந்திக்கவும் மத்திய அரசு ஆயத்தமாகி வருகிறது அப்படின்றத இன்றைய தின நிகழ்வுகள்ல இருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.